கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று யோவான் நற்செய்தி 21 அதிகாரம் 20 முதல் 25 வரை இறை வார்த்தைகளிலே கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பது எப்படி என்பதை மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. இன்றைய வாசகத்தில் திருத்தூதர் யோவான் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறார். அவர் என்ன நினைத்து கொண்டிருந்திருப்பார் என்பதை சிந்தித்த பொழுது அவர் தனது நற்செய்தி வாசகத்திலே கடைசி வசனம், ஆண்டவராகிய கிறிஸ்து பேசிய செய்த வல்ல செயல்களை எழுதினால் இந்த புத்தகத்தை இந்த உலகமே கொள்ளாது என்று எழுதியது நினைவுக்கு வந்தது. என்ன யோசித்திருப்பார்? என் இயேசு நிறைய பேசியிருக்கிறார், நிறைய வல்ல செயல்களை செய்திருக்கிறார். நானும் அவரோடு இந்த 3.5 வருடம் அன்பு இணைந்த வாழ்வை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அவரது அன்பை ருசிக்கணும், அவரோடு இருக்கணும். இந்த கடைசி நேர பயணத்தில் ஆண்டவரின் இதய துடிப்பை நான் கேட்கணும், அவரோடு இணைந்து இருக்கணும். அவர் என்னை விட்டுறக்கூடாது. அவர் என்னை விட்டு பிரிந்து போகும் பொழுது அவரது அன்பு எனக்குள்ளே இருக்கணும், அந்த இதய துடிப்பு எனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கணுங்கிற அந்த மாறாத தாகத்தோடு அவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார். அன்பை பாருங்க. அதனால தான் பேதுரு கேட்ட பொழுது இவருக்கு என்ன ஆகும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் வருவரை இவர் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர். அவ்வளவுதான். யார் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் ஆண்டவரின் விருப்பம். அதை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. ஆண்டவர் யார் யாரை எங்கெங்கு வைக்க வேண்டும், என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை அவர் நிச்சயித்து அவர் நம்மிலே செயலாற்றும் பொழுது யாரும் யாரையும் ஆண்டவரிடம் முறையிடவோ எதற்கு எதிராக பேசவோ நமக்கு எந்த அருகதையும் இல்லை, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. நீ என்னை பின்தொடர், அவரை பொறுத்தது என் திருவுளம் என்று ஆண்டவர் நேரடியாகவே சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நாமும் யோவானின் இடத்தில் இருக்கிறோமா, அல்லது 12 சீடர்களைப் போல அவரை சுற்றி இருக்கிறோமா, 72 சீடர்களைப் போல நாம் விலகி இருக்கிறோமா, அல்ல உலக மக்களைப் போல உலகமும் மாமிசமும் என்று இருக்கிறோமா? அன்பானவர்களே, யோவானைப் போல ஆண்டவருடைய மார்பிலே அன்னிதினமும் சாய்ந்திருக்க, அவரது இதய துடிப்பை கேட்க, அவரது உள்மூச்சு வாங்கும் சப்தத்தை கேட்க ஆண்டவரோடு இணைந்திருக்க ஒப்புக் கொடுப்போம். காரணம், பிரச்சனைகள் நம் வாழ்வை தீண்டிவிடக்கூடாது. பிரச்சனைகள் நமது மன அமைதியை திருடிவிடக்கூடாது. இந்த உலக காரியமான இச்சைகள் நம்மை மூழ்கடித்து நம்மை ஆத்மாவை கொன்றளித்து விடக்கூடாது. அதற்கு தேவை ஆண்டவரின் உடனிருப்பு. அவர் நம்மோடு இருப்பது போல நாமும் அவரோடு இருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார், திராட்சை கொடியானது எவ்வாறு செடியோடு இணைந்திருக்கிறதோ அதுபோல நீங்கள் என்னிலே இணைந்திருந்தால் நற்கனியை தருவீர்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் மார்பில் நான் சாய்ந்திருக்கிறேனா, அல்லது உலகத்தின் மார்பிலே சாய்ந்திருக்கிறேனா? ஆண்டவரின் இதய துடிப்பு எனக்கு கேட்கின்றதா, அல்லது இந்த உலகத்தின் அழகின் இறைச்சல் என் காதுகளிலே ஒலிக்கின்றதா? ஆண்டவரின் வார்த்தை, அவரது உள்மூச்சு என் காதுகளிலே கேட்கிறதா, அல்லது இந்த உலகின் தொடர்பு சாதனங்களான தொலைக்காட்சி, அலைபேசி, தேவையற்ற புரணி பேச்சுகள் என் காதுகளிலே கேட்கின்றதா என்று சிந்திப்போமா? ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வல்லமையுள்ள வார்த்தையை மனிதனாக்கி இயேசு கிறிஸ்து எங்கள் மீட்பராக தந்தீரே. அவர் எங்கள் இதயத்தில் இருக்க வாழ நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நாங்கள் அவரது இதய துடிப்பை, அவரது வார்த்தைகளை நாங்கள் கேட்க அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் சொல் செயல் சிந்தனைகளிலே இறைவன் இயேசு வாழவும், எங்களிலே செயலாற்றவும், எங்களிலே தடையாயிருக்கின்றது உலக பிரகாரமான எல்லா பாவங்களையும் மன்னியும் பப்பா. தூயாவியானவரே, எங்களிலே செயலாற்றும். இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வாழும் தெய்வமாக, நான் அவரது ஆலயமாக, அவரது ஒவ்வொரு இதய துடிப்பும் கேட்கப்படும் அந்த நெருக்கமான உறவிலே நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை மரியாளோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த உலக பிரகார நட்பை பாருங்க. கணவனின் மார்பில் மனைவியும், மனைவியின் மார்பில் கணவனும், பிள்ளைகள் தகப்பனின் மார்பிலும், பெற்றோர் தங்களது மார்பிலும் அணைக்கப்படும் பொழுது இருக்கின்ற அந்த அன்பு, அந்த நேசம்,
அதே அன்பும் நேசமும் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பிலே நாம் மகிழ்ந்திருக்க, அந்த இதய துடிப்பிலே தந்தையாம் இறைவன் அன்பை காண ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.